ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கணுங்க. எண்ணெய் தேவைங்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சது வந்ததுக்கப்புறம் உளுந்து அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூனுங்க போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பூண்டு 10 பல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவைங்கிற மசாலா சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசினா அரை டம்ளர் பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைங்கிற தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறி விட்டு பார்த்தா நம்ம பருப்பு சாதம் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு